சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாரா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது நம்ம காயகல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்திச்சுட்டு வர்றோம். இப்போ அந்த சப்ஜெக்டு நடத்தணும் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு மேலே அதை நடத்தணும். அதை உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணியிருக்கோம். அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 1 உங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 1 அந்த முழு காயகல்பத்தையும் ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்த போகிறோம். சரிங்களா? அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இது ஒரு சிறப்பு வகுப்பாக வச்சுக்கோங்க. இது ஏன்னா இது இப்படியே நடத்திட்டே போனால் இன்னும் ஒரு வாரம் இதற்காகவே செலவழிக்கிற மாதிரி ஆயிரும். கூடவே உங்களுக்கு நடத்த வேண்டிய அந்த உடற்பயிற்சி முறைகளும் இன்றைக்கி நம்ம இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. அதுபோக நிறைய சிந்தனைகள் இருக்கிறதுனால இந்த ஒரு வாரத்தை நாம் அந்த 3 மணி நேர வகுப்பை அதில் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு ஒரு சிறப்பு வகுப்பு இந்த ஜூம்லேயே இருக்குது. அந்த 3 மணி நேரம் நீங்கள் தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு சரியாக இணைஞ்சிருங்க. இன்னும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஜஸ்ட் அந்த காயகல்பத்தை மட்டும் வந்து நேரடியாக முழுமையாக ஆன்லைனில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது ஒரு முழுமையான ஒரு பயிற்சி முறையாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எல்லாமே அதில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதற்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அது எனக்கு என்னவோ காலம் தள்ளி போயிட்டு இருக்கிறது போல் ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் இன்றைக்கி இன்னும் பயிற்சிகளில் நம்ம இப்போ தான் ஒரு 5 பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னும் 4 பயிற்சி பெண்டிங் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுத்து முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே மற்ற பயிற்சிகளெல்லாம் ஆழமாக கொடுக்க முடியும். இப்போவே கிட்டத்தட்ட ஒரு தேதி 7 வந்துருச்சு. இன்னொரு 21ஆம் தேதிக்குள்ளே இது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயத்தை பகிர முடியும். அதனால் காயகல்பத்தினுடைய முழு வகுப்பையும் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி, சரிங்களா, காலையில் 10 to 1 அந்த 3 மணி நேர வகுப்பில் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதுக்கு எல்லாருமே தயாராகிக்கோங்க. நிச்சயமாக அந்த வகுப்பு ஒரு முழுமையான ஒரு வகுப்பாக இருக்கும். உங்களுக்கு பிட்டு பிட்டாக வராமல் A to Z டாப்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வேவாக வந்துடும். அதனால் பயன்படுத்திக்கோங்க. இரண்டாவது, இப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நாம் முதல்ல ஆரம்பத்தில் உணவை பற்றி பேசியிருந்தோம். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பஞ்சபூத சக்தி நல்லா இருக்கணும். அதில் உணவு என்பது தான் நிலத்தினுடைய பங்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த உணவு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் பல்வேறு விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். நீங்கள் எல்லாம் உணவு சாப்பிட்ற முறையெல்லாம் மாற்றிருக்கீங்க. நிறைய பேர் உங்களோட கேள்வி பதில் செஷன்லெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாற்றம் நிச்சயமாக வரணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அடிப்படையான விஷயம் நம்ம சாப்பிட்ற முறை தவறாக இருக்கிறது தான். சரிங்களா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்று சொன்னது போல், நாம் பசி இல்லாதப்ப சாப்பிட்றதோ அல்லது பசித்து சாப்பிடாமல் இருக்கிறதோ, வாயை திறந்து சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை பார்த்துட்டு பேசிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது தான் உடலுக்குள்ளே போய் அது ஃபஸ்ட்டு தேவையற்ற கழிவுகளாக மாறி அது அப்புறம் சுகர் ஆகி பிபி ஆகி
அதிலிருந்து இன்னும் பல்வேறு நோய்களாக இன்னைக்கு கேன்சர் வரைக்கும் பரவிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், மெயின் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். இப்போ உணவை நம்ம சீர் செய்தாலே எல்லாம் சரியாயிருங்கிறத உங்களுக்கு பேசியிருக்கிறோம். இரண்டாவது, உறக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம். உறக்கம் பிரபஞ்ச சக்தி, விண் சக்தி, உயிர் சக்தி நமக்குள்ளே வர்றதுக்கான வழி உறக்கம்னு பேசியிருக்கோம். அப்போ அந்த உறக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுபோக இன்னும் 3 விஷயம் இருக்குது. இப்போ நிலம், விண் இந்த 2ஐயும் பார்த்துட்டோம். இன்னும் நீர், நெருப்பு, காற்று இந்த 3ஐயும் பார்க்கணும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அந்த 3ஐயுமே நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா இதில் மாற்றம் வந்தால் தான் நம்ம ரெகுலராக எடுக்கிற தவறுகள், இப்போ என்ன தான் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தாலும் சாப்பிட்ற முறையோ தூங்குற முறையோ மாறாமல் உங்களுக்கு முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதுபோல் தண்ணீர், இன்றைக்கி முதல் அதை தான் எடுக்க போகிறோம். தண்ணீர், இந்த உடம்பில் 72% தண்ணீர். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம உடம்பில் 72% தண்ணி தான் இருக்குது. சயின்டிஃபிக்கலாக அதுதான் உண்மை. இந்த பூமியிலே 72% தண்ணி தான் இருக்குது. அப்போ இந்த உயிர் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தப்ப தண்ணி தான் இம்பார்ட்டன்ட்னு கண்டுபிடிச்சாங்க. பஞ்சபூதம் இருக்கணும் உயிருக்கு, பட் 72% தண்ணின்னா உங்களுக்கு புரியுதில்ல? அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, நீரின்றி அமையாது உலகு. நிலமின்றியும் நெருப்பின்றியும் காற்றின்றியும் விண்ணின்றியுமே இந்த உலகம் அமையாது தான். பட் நீர் 72%, மற்ற 4 பூதங்களும் சேர்ந்து 28%. அப்போ அந்த நீர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம உடலில் 72% தண்ணினா, இந்த தண்ணீர் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமக்கு உடல், மனம் எல்லாவற்றினுடைய தன்மையும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தண்ணீர் மிகச்சிறந்த உணவு. நீர் ஒரு மிகச்சிறந்த உணவு. நம்ம உடம்பை தூய்மைப்படுத்துவதிலிருந்து நம்மளோட உடலினுடைய வெப்பநிலை சமப்படுத்துறதிலிருந்து இன்னும் பல்வேறு பணிகளை இந்த நீர் செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த நீரினுடைய தன்மை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணீர் எல்லாம், தண்ணீரில் மிகப்பெரிய உயிராற்றல் இருக்குது. எப்படி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உயிர் சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ, ஆப்பிளில் இந்த சக்தி இருக்குது, மாம்பழத்தில் இந்த சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ, அப்படி 108 விதமான சக்திகள் தண்ணீரில் இருக்குது. 108 விதமான சக்திகள் இருக்குது தண்ணீரில் மட்டும். அப்போ அந்த தண்ணீர் உள்ளே போகும்போது தான் நம்ம உடம்புல பல்வேறு செயல்பாடுகள் ப்ராப்பராக நடக்குது. செரிமானத்திலிருந்து எடுத்துக்கொண்டா, கழிவை பிரிப்பதிலிருந்து எடுத்துக்கொண்டா, செல்களுக்குள்ளே நடக்கிற இயக்கத்திலிருந்து இந்த இரத்த ஓட்டத்தின் மூலமாக செல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த தண்ணீரை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம்? ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? நான் இதை முதல் குறிப்பிட்டுறேன். முதல் தண்ணி எடுக்கிறதுக்கு அளவு என்பது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்லையே சொல்லியிருக்கிறவங்களுக்கு, நம்ம உடலில் நோய் வராமல் இருக்கிறதுக்கான முதல் கண்டிஷன், இந்த உடல் என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும்னு. இப்போ உங்கள் உடலுக்கு தூக்கம் கேட்டதுன்னா தூக்கத்தை கொடுக்கணும், அது அதுக்கு பற்றலேன்னு அர்த்தம். தாகம் எடுத்ததுன்னா தண்ணி கொடுக்கணும், பசி எடுத்ததுன்னா சாப்பாடு போடணும், கழிவுகள் வெளியேற்ற வந்தால் இம்மிடியேட்டாக வெளியேற்றணும். அப்போ தண்ணீருடைய அளவு என்பது இன்றைக்கி நம்ம 3 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் 7 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்கிறோம். இதெல்லாம் வெரி வெரி ராங் கான்செப்ட். அப்படி அல்ல. உங்கள் உடலுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதை உங்கள் உடல் தான் தீர்மானிக்கும். அது நீங்கள் கடுமையான வேலை செய்கிறீங்க வெயில் அப்படின்னா வேறு மாதிரி எடுக்கும். அதே நபர் குளிரான காலத்தில் வேலை செய்கிறாருன்னா வேறு மாதிரி எடுக்கும். ஏசியில் உட்காந்து வேலை செஞ்சால் வேறு மாதிரி எடுக்கும். ரோட்டில் தார் ரோடு போடுற வேலை செஞ்சால் வேறு மாதிரி எடுக்கும். அப்போ உங்கள் உடலுக்கு தான் தெரியும் இந்த உடலுக்கு எவ்வளோ தண்ணீர் வேணும். அது கேட்குறப்ப தண்ணீரை நீங்கள் முழுமையாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, அப்படி கொடுக்குற தண்ணீர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயிர் சக்தி நிறைந்த தண்ணீராக இருக்கணும். அது என்ன சார் உயிர் சக்தி நிறைந்த தண்ணீர்? தண்ணிக்கு உயிர் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. தண்ணி அப்படியே விட்டுருங்க, ஒரு 10 நாள் அதில் புழு பிடிச்சிரும். அது உயிருள்ள தண்ணீர்னு அர்த்தம். நாம் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எந்த தண்ணீரை குடிக்கிறோம் அப்படின்னா, ஆரோ வாட்டரை தான் குடிக்கிறோம்.
இது வேற நல்ல தண்ணி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம குடிக்கிறோம். அப்போ இது உண்மையாலுமே நல்ல தண்ணியா எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோ வாட்டரில் அந்த தண்ணியில் இருக்கிற நல்ல சக்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு சக்கையான தண்ணீர். கரும்பில் புழியிறப்ப சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்ச கதையான்னு சொல்லுவாங்கள்ல. கரும்பு சாறு எடுத்து குடிக்கணும், சக்கையை தூக்கி போடணும். நாம் என்ன பண்ணுறோம், சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிட்டோம். அந்த மாதிரி நாம் குடிக்கிற தண்ணியில் ஆரோ வாட்டரில் பியூரிஃபிகேஷன் என்ற பேரில் அதில் இருக்கிற நல்ல சக்திகள் அத்தனையுமே அழித்து ஒன்றுமில்லாத தண்ணியை, வெற்று தண்ணியை நாம் குடிக்கிறோம். இப்போ அந்த ஆரோ வாட்டரை பிடிச்சி வைங்க, புழு பிடிக்குதான்னு பாருங்கள். எத்தனை நாள் ஆனாலும் வச்சு பாருங்களேன், புழு பிடிக்காது. பாட்டில் வாட்டர் கொண்டாந்து போடுறாங்கல்ல, மினரல் வாட்டர், அந்த வாட்டர், இந்த வாட்டர்னு, அதை புழு பிடிச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே வாட்டர் பாட்டிலில் நீங்கள் அந்த தண்ணி கீழே வைத்துட்டு உங்கள் வீட்டில் வர பைப் குழாய் தண்ணி பிடிச்சி ஒரு 10 நாள் வைங்களேன், எவ்வளோ புழு பிடிச்சிருக்கும் பாருங்க. அப்போ என்னன்னா, அது உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தண்ணி அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இன்றைக்கி மலட்டுத்தன்மை வர்றதுக்கு, குழந்தையின்மைக்கு, உடலில் பல நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் நம்ம ஆரோ வாட்டர் பயன்படுத்துறது. ஷாக் ஆயிரும் நிறைய பேருக்கு. புரியுதா இல்லைங்களா? தண்ணியை பாட்டிலில் விற்று அடைச்சி விற்கிறது, காசுக்கு விற்கிறது ஒரு பக்கம் பெரும் தீமையாக இருந்தாலும், கொடுமையாக இருந்தாலும், அந்த தண்ணியை உயிரற்ற தண்ணியாக மாற்றி, செத்த தண்ணியாக மாற்றி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இதை விட கொடுமை உடம்புக்கு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். சரிதானுங்களா? அப்போ இந்த தண்ணீர் என்பது உயிர் சக்தி நிறைந்த தண்ணீராக இருக்கணும். இப்போ அந்த தண்ணீரை நம்ம கொலை பண்ணி செத்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம். அது எப்படி உங்களுக்கு உயிராற்றலை கொடுக்கும்? எப்படி உங்கள் உயிரை காப்பாற்றும்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்போ ஆரோ வாட்டர் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக சுடுதண்ணி கொதிக்க வச்சு சுடுதண்ணி. இதுவும் தவறு. ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை கொஞ்சம் சுடுதண்ணி குடித்தா நல்லா டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், அப்படி ஏதாவது தேவைக்காக சுடுதண்ணி கொடுக்கறது தப்பில்லை. ஒரு கோல்டாக இருக்குது, கொஞ்சம் சுடுதண்ணி குடித்தா நல்லாயிருக்கும், அது தப்பில்லை. இல்லை உடம்பு கொஞ்சம் சூடாயிருச்சு, கொஞ்சம் சுடுதண்ணி குடித்தா சூடு இறங்கும், ஆமாம் உண்மைதான், கரெக்ட், அது தப்பில்லை. பட் ரெகுலராக நான் சுடுதண்ணி காய்ச்சி தான் குடிப்பேன்னு சிலர் ஃப்ளாஸ்கே எடுத்துகிட்டு சுற்றுறதை நான் பார்த்துருக்குறேன். எப்பவுமே சுடுதண்ணி. அப்போ கொதிக்க சுடுதண்ணியை குடிச்சு உடம்பெல்லாம், தோலெல்லாம், ஸ்கின் எல்லாமே என்ன ஆயிரும், அது வெந்து போன மாதிரி ஆயிரும். அவங்க ஸ்கின்னெல்லாம் தொட்டு பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சுடுதண்ணி போய் அதனுடைய தன்மையே மாறி போயிடும், உடலினுடைய தன்மையே மாறிடும். 72 பங்கு உங்கள் உடம்புல தண்ணி தாங்க இருக்குது. அப்போ தண்ணி சக்தி எப்படி போகுதோ அப்போ தான் உங்கள் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ சுடு தண்ணி ரெகுலராக குடிக்கிற பழக்கம் இனிமேல் நிறுத்திடுங்க. பச்சை தண்ணி குடிங்க. தேவைக்கு சுடு தண்ணி குடிக்கிறது தப்பில்லை, ரெகுலராக சுடு தண்ணி குடிக்காதீங்க. அதே போல் ஆரோ வாட்டரை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி. இன்றைக்கி பாருங்கள், எங்கே போனாலும் ஆரோ வாட்டர் தான். ஒரு கல்யாணத்துக்கு போங்க வாட்டர் பாட்டில் தான், எங்கே கடைகண்ணிக்கு போங்க வாட்டர் பாட்டில் தான், ஆரோ வாட்டர் தான். இன்றைக்கி கேன்டீன் போனீங்கன்னா, பேக்கரி போனால், எல்லா இடத்துலையும் இங்கே ஆரோ வாட்டரில் சமத்த தண்ணி, ஆரோ வாட்டர், அது ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தண்ணீரை சுத்தம் பண்ணி சூடு பண்ணி குடித்த ஒரு காலம் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு பெரும் வெள்ளம் வரும், ஒரு பெரும் மழை வரும், அப்போ அந்த ஆற்றில் பெரும் வெள்ளம் அடிச்சுட்டு வரும், அதில் நிறையா கசடுகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் அந்த தண்ணீரை பிடித்து சூடு பண்ணி குடிக்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது. தேவைதான், சரிதானுங்களா? பட் எல்லா காலங்கள்லேயும் அது தேவையா அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி உங்களை நீங்களே கேட்கும். அப்போ எந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப தி பெஸ்ட்டான உயிராற்றல் இருக்கிற தண்ணினா மழை தண்ணி. இன்றைக்கி நிறைய பேர் அந்த ட்ரெண்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. வீட்லேயே மழை நீரை சேகரித்து அதை குடிக்கிறது கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உலகத்திலேயே கிடையாது, எந்த தண்ணிக்கும் கிடையாது. வானிலிருந்து இறைவன் கொடுக்கிற நீர் மழை நீர் உயிர் நீர்னு போட்டிருக்கான் பாருங்க. இந்த மரங்களெல்லாம் பாருங்களேன், அப்படியே நீங்கள் என்னதான் நீங்கள் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுங்க, அந்த தண்ணியெல்லாம் விட்டால் ஒரு அளவுக்கு அது அப்படியே நிற்கும். பட் அந்த மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க,
இந்த செடிகள் எல்லாம் இருக்கிற அந்த சக்தி, ஓட்டம், உற்சாகம், எனர்ஜி வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா மழை தண்ணீருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. நீங்க பாருங்க, வெளியில போய் சாதாரணமா மழையில நனைஞ்சிட்டு வந்தீங்கன்னா சளி பிடிச்சிரும். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் காய்ச்சல் வரும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மழை தண்ணீர் உங்க மேல பட்ட, நீங்க குடிக்கவெல்லாம் வேண்டாம், மேல பட்ட உடனேயும் உங்க உடம்புல இருக்கிற நோய் கிருமிகளை எல்லாம் வெளியெடுத்துட்டு வரும். அதுதான் சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது. புரியுதாங்க? மழை நீருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மழை நீரை எப்படி சேகரித்து குடிநீராக மாற்றி கொள்ளலாங்கிற நுட்பம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. ஈஸியாக பண்ற அளவுக்கு வந்திருக்கு. அதை கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி யூடியூப்ல பார்த்து அதுக்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்யுங்க. அது கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, 10,000 செலவானாலும் பரவாயில்ல, தயவு செய்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மழை நீர் இருக்கிறதுலே பெஸ்ட். அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உங்க உடம்புல நோயே வராது. அவ்வளவு அந்த தண்ணிக்கு ஆற்றல் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர்னு சொல்றோம். எல்லா வீடுகள்லையும் பைப் தண்ணி வருது, கார்ப்பரேஷன் வாட்டர். இது சென்னை போன்ற நகரங்களில் எந்த அளவுக்கு அது தூய்மையாக கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல, நாங்கள் இல்லாததுனால. பட்டு அக்செப்டபிளில் தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நாங்கள் இருக்கிற நகரங்கள்லாம் நல்லா தான் இருக்குது தண்ணி. கார்ப்பரேஷன் வாட்டர் வர்றது தான் இன்றைக்கி நிறைய பேர் பிடிச்சி, நான் சாதாரண மக்கள் வந்து அதை தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அது உண்மையாலுமே உயிர் சக்தி இருக்கிற தண்ணி தான். சரிங்களா? லாரி தண்ணியிலையோ பைப்பு தண்ணியோ வருது பாருங்க கார்ப்பரேஷன் வாட்டர்னு, குடி தண்ணீர்னு வர்றதை நீங்கள் பிடிச்சு தாராளமாக குடிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வராது. உங்களுக்கு என்ன பயம்னா, இதில் நிறைய கிருமி வந்து எனக்கு நோய் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி தானே கேட்குறீங்க? அதான பயம். இப்போ நம்ம அப்படி தானே பயப்படுத்தி வச்சுருக்குறாங்க. உங்கள் தண்ணி, இந்த தண்ணி குடித்தா இந்த நோய் வந்துடும், அந்த நோய் வந்துடும் பயமுறுத்தினால தானே இவ்வளோ பிரச்சனை. இப்போ பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த உடலுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறது, மிகப்பெரிய அறிவு இருக்குது. சரிங்களா? சரி, இப்படி ஒன்று நான் கேட்குறேன். இப்போ நாம் ஒரு சுவாசிக்கிற காற்று மண்டலம் இருக்குல்ல, இங்கெல்லாம் கிருமி இருக்கா? தெரியாது உங்களுக்கு? லட்சக்கணக்கான கிருமி இருக்கு, கோடிக்கணக்கான கிருமி இருக்கு. நாம் இருக்கிற இந்த காற்று மண்டலத்துக்குள்ள லட்சக்கணக்கான கிருமி, கோடிக்கணக்கான வைரஸ் எல்லாம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் இதுக்குள்ளேயே தான் இருக்கு. உங்க மூக்கின் வழியாக அது உள்ள போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? உங்க உடம்பு அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நொடியும் உங்க உடம்பு அதை செஞ்சுட்டே இருக்கு. இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஹீட்டர் மாதிரி வச்சு இந்த மூச்சு காத்த நீ சூடு பண்ணி அந்த கிருமியெல்லாம் கொண்டு வேணா அனுப்புங்க. பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த மாஸ்க் போடுறது இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே கோமாளித்தனம் அதுதான். சரிங்களா? வைரஸ் பாக்டீரியாவில் எவ்வளோ நுண்ணியது தெரியுமா? உங்கள் மாஸ்க் ஹோல்ஸ்குள்ள அது வராதா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பண்ணணுங்கிறதுக்காக லூஸ் தனமாக பண்ணுற ஒரு விஷயம் அதெல்லாம். சரிங்களா? ஏதோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடத்துல, ஒரு நாற்றம் அடிக்கிற இடத்துல, அந்த மாதிரி இடத்துக்கு பயன்படுத்துறது ஓகே. ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, அதில் ஏதாவது அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓகே. சும்மா ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ காற்றில் அத்தனை லட்சக்கணக்கான கிருமி உள்ளே போகுது, வெளியே வருது. உங்கள் உடம்பு சரியாக பாதுகாத்துட்டு தான் இருக்கு. உங்கள் உடம்புக்கு பெரிய அறிவு இருக்கு. அதனால் டோன்ட் வரி. அதனால் நார்மல் தண்ணியை நல்லா குடிங்க. இப்போ ரெகுலராக நீங்கள் ஆரோ வாட்டர் குடிச்சிட்டு ஒரு நாள் போய் ஒரு பானை தண்ணியோ, ஒரு ஊரில் போய் ஒரு தண்ணி பச்சை தண்ணியோ பிடிச்சி குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், ஒவ்வாமை வரும். என்ன காரணம்னா, இவ்வளவு நாள் நீங்கள் குடித்த தண்ணி வெறும் செத்த தண்ணி. அது உங்கள் உடம்புல இருக்கிற கிருமியை வெளியவே எடுக்காது. எத்தனை தண்ணி குடித்தாலும், சுடு தண்ணி குடித்தாலும், ஆரோ வாட்டர் குடித்தாலும், அது உங்கள் உடம்புல கழிவுகளை நீக்கிற வேலையை ப்ராப்பராக செய்யாது. குறிப்பாக கெட்ட கழிவை வெளியேற்ற வேலையை ப்ராப்பராக செய்யாது. ஏன்னா சக்தி இல்லை, அதுக்கு சக்தி இல்லாத தண்ணி. இதே நீங்கள் நல்ல தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னா உடனே உள்ளே போன உடனே என்ன பண்ணாது, இம்மிடியட்டாக இருக்கிற கிருமிகள் எல்லாம் கொண்டு வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு, தண்ணீர சக்தி இருக்கு. சரிதாங்க? அதனால தான் எல்லா கோயிலில் போனாலும் புனித நீர் கொடுக்குறாங்களா? தீர்த்தம் கொடுக்குறாங்களா?
தண்ணீரில் வைப்ரேஷன் ஏற்ற முடியும், தண்ணீரில் சக்தி ஏற்ற முடியும். இன்னைக்கு காந்த சிகிச்சையில் தண்ணியில் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தண்ணீரை பருகும் போது உங்கள் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்த முடியும். ஆமாம், தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒரு மருந்து மாத்திரை எப்படி உள்ளே போய் வேலை செய்யுதோ அது மாதிரி 1000 மடங்கு வேலை செய்யும் தண்ணி. நான் சொல்லி கொடுக்குறேன், அது நீங்கள் பண்ணி பாருங்க. சரிங்களா? கடைசியாக சொல்கிறேன். அப்போ இந்த தண்ணீர் என்பது மிக முக்கியமானது. அந்த தண்ணீர் இன்னைக்கு உயிரற்ற தண்ணீரை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போகிறதில்லை. இப்போ உயிருள்ள தண்ணீரை குடிக்கிறப்போ உடனே உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியே வருது. காய்ச்சல் வருது, சளி பிடிக்குதுன்னா அது நல்ல தண்ணின்னு அர்த்தம். உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ, இந்த தண்ணி எனக்கு ஒத்துக்குமானது. அட ஒத்துக்கல, இதுதான் சரி பண்ணுது. கொஞ்சமாவது யோசிங்க. மறுபடியும் சுடு தண்ணியே நான் குடிக்கிறேன், மறுபடியும் ஆரோவே குடிக்கிறேன். அப்போ உள்ள கிருமி இருந்துகிட்டே இருக்கும், சீக்கிரம் நோய் வந்து செத்து போயிடும். இன்னைக்கு அதிகப்படியான கேன்சர் வர்றதுக்கான காரணம் நம்ம ஆரோ வாட்டரை பயன்படுத்துறதுன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு பாருங்க. உண்மைதான். அதனால கொஞ்சம் மாற்றுறதுக்கு வரணும். சரிங்களா? அப்போ கார்பரேஷன் வாட்டர் பெஸ்ட்டு, மழை நீர் அதை விட தி பெஸ்ட்டு. சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரியான தண்ணி சிலருக்கு கிடைக்காது. ஆமாம், நிறைய இடங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி கார்பரேஷன் வாட்டர் கிடைக்கிறது இல்லை. அது ஒரு டேங்க்கில் போய் 2 டேங்க்குக்கு மாறி அங்கேயும் இங்கேயும் மாறி உங்கள் பைப்புக்கு வருது. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம், இது எத்தனை நாள் கிடந்ததுன்னு தெரியல, கழிவில் வந்ததுன்னு தெரியல. டைரெக்டாக உங்களால் கார்பரேஷன் வாட்டர் உங்கள் வீட்டில் பைப்பில் வர்றப்போ பிடிக்க முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு எத்தனை 10 குடம் தேவைப்படுமோ அதை மட்டும் பிடிச்சி வைங்க. மற்றது எப்போ போல யூஸ் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கான தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சார் கீழே மாடி வீட்டில் தான் பைப் இருக்குது சார், மேலே எனக்கு தண்ணி வரல, கீழே போய் பிடிச்சிட்டு வாங்க, தயவு செஞ்சு பிடிச்சிட்டு வாங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க, முடப்படாதீங்க. இந்த தண்ணி தான் உங்கள் உயிர் காக்கிற தண்ணி. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ 10 தடவை மேலே ஏறிட்டு வந்து எக்ஸசைஸ் தானே இப்போ வச்சுக்கோங்க. என்ன தப்பாகி போச்சு சார்? அப்படிலாம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, சூழலே இல்லை, வேறு வழியே இல்லை சார், ஆரோ போட்டு தான் ஆகணும்னா சரி போடுங்க, போடுங்க, பரவாயில்ல போடுங்க. போட்டுட்டு அந்த ஆரோலேருந்து வர்ற தண்ணி எடுத்து ஒரு பானையில் ஊற்றி வைங்க. பானை இருக்கா? எவ்வளோ பேர் வீட்டில் பானை இருக்கு? எவ்வளோ பேர் வீட்டில் பானை தண்ணி யூஸ் பண்ணுறீங்க? இருக்குதுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு போடுங்க. ஓகே, சேட்டில் போட முடியுதா உங்களால்? இந்த சேட் ஏதோ க்ளோஸ் ஆகிருக்குங்கம்மா. இன்சார்ஜாக இருக்கிறவங்க எனக்கு அப்புறமா ஞாபகப்படுத்துங்க. இந்த சேட்டில் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, அது க்ளோஸ் பண்ணி இருக்குது, பார்த்துக்கலாம். சரிங்க. ஓகேம்மா, சரி சரி, நீங்கள் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ பேர் நம்ம வீட்டில் பானை வச்சுருக்குறோம்? எனக்கு தெரிஞ்சு 100க்கு ஒருத்தர் 2 பேர் வீட்டில் க்ளோஸ் ஆகறாங்க ஐயா. ஐயா சாரிங்க ஐயா, க்ளோஸ் ஆகல. எவ்ரி ஒன்னுக்கு இப்பதான் மாத்தணும். மாற்றி விட்டுருங்க. ஆமா. ஓகே. அப்போ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்த பொருட்கள், சரிங்களா, முழுக்க மேக்சிமம் மண்ணாலான பொருட்கள் அல்லது செம்பு அல்லது பித்தளை இது போன்ற பொருட்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க உடம்புல நோயே வரல. சரிங்களா? அப்போ பானை நீங்கள் வச்சுருக்கும்போது இந்த பானைக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, மண்ணுக்கு கெட்டதை அழித்து நல்லதை உற்பத்தி பண்ணுற ஆற்றல் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய விஷத்தை வேணால் மண்ணில் கொண்டு போய் போட்டு மூடி வைங்க, கொஞ்ச நாள் அதெல்லாம் மக்கி அது உரமாக மாற்றி சக்தியாக மாற்றி அடுத்த ஒரு ஆற்றலாக அது மாற்றி விட்டுரும். மாற்றுதா இல்லையா? அது போல் இப்போ இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறப்போ ஒரு பானையில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி வேணுமா, ஆரோவிலேருந்து பிடிச்சி பானையில் அங்கே வச்சுருங்க. 12 மணி நேரம் அது ப்ராசஸ் பண்ணிடும். அதுக்குள்ளே என்னென்னவெல்லாம் எனர்ஜி ஏற்ற முடியுமோ மேக்சிமம் அது ஏற்றி வச்சிரும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி எடுத்து அந்த மண்பானை உங்களுக்கு எனர்ஜி பண்ணிடும். ஆமாம், சரிங்களா? அப்போது இந்த மண்பானை தண்ணீர் பயன்படுத்துறதை இன்னையிலிருந்து நீங்கள் பழக்கப்படுத்தணும். ஒரு 300 ரூபா 400 ரூபா ஏன் 500 ரூபாயே வரட்டு ஒரு பானை வாங்கிட்டு வாங்க.
சரிங்களா? எத்தனை செலவு பண்ணுறோம். கொஞ்சம் கழுவுறது கொஞ்சம் பார்த்து கழுவிக்கணும். அது ஒன்று தானே, சரிதானா? ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது கழுவணும் கண்டிப்பாக, சரிங்களா? நீங்கள் குடத்துல சாலில் ஊற்றி வைக்கிற மாதிரி மாதக்கணக்கில் ஊற்றி வைக்க முடியாது, உண்மைதான். நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு சோம்பேறித்தனம் முடப்பட்டுட்டு நம்ம உயிரை விடுறதுக்கு தயாராக இல்லை. அப்போ பானை தண்ணீர் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு வர்ற பல நோய்களுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆரோ வாட்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ பானையை இன்றிலிருந்து நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. பானை தண்ணீர் அந்த செத்துப்போன தண்ணியை உயிர்ப்புடைய தண்ணியாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே போல செம்பு குடம், இன்னொன்று என்னங்க, செம்பு குடம் பானை, செம்பு பானை இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் கழுவுறதுக்கு கஷ்டம். அதனால பெண்கள் அதிகமாக அதை நம்ம தொடறது இல்லை. தயவு செஞ்சு அதையும் பயன்படுத்துங்க. செம்பு பிரபஞ்ச ஆற்றலை அபரிமிதமாக இருக்கக்கூடிய உலோகத்தில் நம்பர் 1 செம்பு தான். அதுக்கு மேலே பிரபஞ்ச சக்தி இழுக்கிறதுக்கு உலோகம் கிடையாது உலகத்தில். அப்போ அந்த செம்பு குடம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னமே நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்குறோம். பட் அதை அப்படியே அதை எடுத்து கழுவி மேலே போட்டு அதை கழுவுறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டம். பாருங்களேன் எப்படி எதெல்லாம் கஷ்டமாகி போச்சு பாருங்க, சரிங்களா? அப்போ தயவு செஞ்சு அதை கொடுங்க, கொடுத்து பாருங்கள். ஒரு வாரம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செம்பு குடத்துலையோ பானை தண்ணியிலையோ குடிச்சு பாருங்கள். உங்கள் பாடியே சேஞ்ச் ஆயிடும், பாடியே சேஞ்ச் ஆயிடும். அவ்வளவு ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து மழை நீர் பிடிச்சி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு திட்டமிடுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 10,000 20,000 செலவானாலும் பரவாயில்ல, இம்மிடியேட்டாக மழை நீர் சேகரிப்பு என்ன பண்ணணும்னு பாருங்கள், சரிதானுங்களா? உங்கள் வீட்லேயே அதை பண்ண முடியும். அது முடியலையா, கார்பரேஷன் வாட்டரு டைரெக்டாக பிடிச்சி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் முடியலையா, ஆரோ வாட்டரை எடுத்தீங்கன்னா அதைய பானையிலையோ செம்புலையோ ஊற்றுங்க. மற்றபடி மழை நீரையோ அல்லது கார்பரேஷன் வாட்டரையோ நீங்கள் செம்புலையோ பானையிலையோ ஊற்றி குடிச்சிங்கன்னா இன்னும் மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு பொருளாக அது மாறிடும். உங்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புனித நீராக, தீர்த்தமாக அதை மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் அதுக்குள்ளே கொஞ்சம் வெட்டி வேறு இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது நேச்சுரலாக நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் போடுறோன்னா போட்டுக்கலாம். தீர்த்த மாதிரியே இருக்கும் அந்த தண்ணி. ஒரு 2 மிளகு, ஒரு கிராம்பு இதெல்லாம் போடுவாங்க. இது ஒவ்வொரு வெரைட்டி நிறையா இது பண்ணுவாங்க. வெட்டி வேர் போடுறது நல்லது தான், சரிங்களா? துளசி போட்டு சிலர் குடிப்பாங்க, சிலர் வில்வந்தலை போட்டு குடிப்பாங்க. அதானே தீர்த்தமாக கொடுக்குறாங்க. அப்படி டெய்லி நீங்கள் ஏதோ ஒரு பொருளை உள்ளே போட்டு நீங்கள் அந்த தண்ணீரை பருகலாம். அது அவ்வளவு ஆற்றல் மிக்க தண்ணீராக இருக்கும். நீரை மருந்தாக பயன்படுத்தி கொள்ள முடியும், சரிங்களா? அந்த விதத்தில் நம்ம குடிக்கிற தண்ணியில் ரொம்ப கவனமாக இருங்க. சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், அதெல்லாமே ஓகே. சீரகம் சும்மா போட்டும் குடிக்கலாம். பட்டு இதில் என்னென்னா, இந்த செம்பில் போட்டு குடிக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக கழுவிடணும். டெய்லியுமே கழுவுறது சிறப்பு, இல்லாட்டி கடைசிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கழுவிடணும் செம்பை. ஏன்னா உள்ளே அதுக்குள்ளே ஒரு பாசம் மாதிரி பிடிக்கும் செம்பு குடத்தில். அது ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்கிறதால சீக்கிரம் அதில் நல்ல பாக்டீரியா சீக்கிரம் உருவாயிடும். அதனால் அதை அடிக்கடி கழுவணுங்கிறத முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. வாரக்கணக்கில் 10 நாள் 20 நாள் அப்படியே விட்டீங்கன்னா அதில் ஒரு ஒயிட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், சரியாங்களா? அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அதனால் செம்பு குடமாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் கழுவுறது சிறப்பு, இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கழுவணும். பானை அதே போல தான், சரிங்களா? கழுவி ஊற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் போர் தண்ணி இருக்கும் நிறைய ஊர்களில், அந்த தண்ணி கூட குடிக்கலாம். அதனோட டிடிஎஸ் அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக ஹார்டாக இருக்கிற தண்ணி உங்களுக்கு குடிக்க முடியாது, அப்படி இருக்கிறத விட்டுருங்க. மற்றபடி இருக்கிற நார்மலாக குடிக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணியை தாராளமாக குடிக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல்வேறு விதமான சக்திகள் அதில் இருக்கும். புதுசாக அந்த ஆரோ வாட்டரையே குடிச்சிட்டு இருக்கிறவங்க அந்த தண்ணியை குடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது டேஸ்ட்டாக குடிச்சு அது ஆரோ வாட்டரில் வேறு என்னென்னவோ பண்ணுறானாமா. அந்த தண்ணியை ஆரோ பண்ணுறதுக்காக நீங்கள் வீட்லேயாவது ஆரோவுக்கு ஒரு மிஷின் வச்சு பண்ணுற ஏதோ ஒன்று. பட் வெளியில் நீங்கள் வாங்குகிற வாட்டர்ஸ் எல்லாமே நிறைய கெமிக்கலை போட்டு அதைய ஒரு மாதிரி பண்ணி தான் அந்த தண்ணியை கொடுக்குறாங்க,
சரிங்களா? அதில் நிறைய கெமிக்கலை போட்டு கொடுக்குறான்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டேஸ்ட்டுக்காக ஒரு கெமிக்கல், கலர் ஒயிட்டிங்காக ஒரு கெமிக்கல், சரி, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், இப்படி என்னென்னவோ பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணீரில் கவனமாக இருங்க. தண்ணீர் ரொம்ப முக்கியமானதுங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் காலையில் எழுந்திரிச்சோடனே பச்சை தண்ணி குடிக்கிறது, காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது, வாய்ப்பு இருந்தால் சாயங்காலம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது, இதெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா நீர் உங்கள் உடம்புல மேலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு வந்தாலே உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற 72% நீரில் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்திடும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், குளிச்சாலே உங்கள் தன்மையே மாறி போயிடும். அதனால தான் கோவில்களுக்கு செல்லும்போது குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அது அந்த மலைகள் மேலே போகும்போது அங்கே இருக்கிற புனித நீர்களில் நீங்கள் குளிக்கும்போது, அல்லது கடல்களில் சென்று குளிக்கும்போது, சரிங்களா, ஆறுகளில் குளிக்கும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இயற்கையாகவே நிகழும். சரிங்களா? அதனால் அந்த குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்த நீர் பயன்படுத்தலாம், தேவைக்கு பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு அது ஒரு காந்த சிகிச்சை, காந்த நீருங்கிறதெல்லாம் நிறைய இன்றைக்கி வந்துட்டுருக்கு. 2 காந்தங்களை ஒரு பாட்டிலுக்கு பக்கவாட்டில் வைத்து கொண்டு இரவு வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த காந்த ஓட்டத்தால் அந்த நீர் சார்ஜ் ஆயிடும். அந்த தண்ணி நோய் போக்குறதுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? அது வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வச்சு பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நீரை நீங்கள் டெய்லியும் காலையில் எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டிலையோ பானையிலையோ செம்பு குடத்துலையோ எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் தேவையா அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு ஏதாவது யோகா தியானம் பண்ணிவிட்டு அந்த நீரை கையை இப்படி வச்சுக்கோங்க. கையை வச்சு நல்லா ப்ளஸ் பண்ணுங்க. நீருக்கு நன்றி, நீர் வாழ்க வளமுடன், இந்த நீர் என் உடலுக்குள் சென்று எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், மன அமைதியை கொடுக்கட்டும், எங்கள் உறவுகளில் இணக்கத்தை கொடுக்கட்டும், பொருளாதார வளத்தை கொடுக்கட்டும், நீருக்கு நன்றி. நான் அந்த நீர் தியானம் வேணால் உங்களுக்கு முடிஞ்சால் அனுப்பிச்சி விடுறேன். சரிங்களா? அது முடிஞ்சால் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அது இன்னும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியெல்லாம் பண்ணுறப்ப இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு விஷயமாக அது பண்ணிட்டு வாங்க, அப்போவே உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும். சரிங்களா? பிரபஞ்ச சக்தி அந்த நீரில் நிரம்புறதை ஃபீல் பண்ணுங்க. அந்த நீரை பருகிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் உடம்புல பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக மாறி செயல்படும். எப்போ தண்ணி குடிக்கிறப்போ தண்ணிக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். எப்போ உணவு சாப்பிட்றப்போ உணவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இந்த நீர் உங்கள் உடலுக்குள்ளே போய் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டுன்னு நினச்சி குடிங்க. என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் கொடுக்கட்டுன்னு நினச்சி குடிங்க. அந்த நீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது பிரபஞ்சத்தில். சரிங்களா? ரைட். சரி, போதும். நீரை பற்றி இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் நீரில் ஒரு பாயிண்ட்டு, யூரின் மோஷன் ஏதாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து கொஞ்சம் வெளியே போகும். ஓகேவா? அந்த டைமில் குளோரின் பவுடர் யூஸ் பண்ணலாமா? அது யூஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்கள், அது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கனாலே அது ஒரு மாதிரியான கெமிக்கல் ஸ்மெல் வந்துடும். சரிங்களா? அது ஏதோ முடியாத நேரத்தில், அதான் மறுபடியும் சொல்கிற மாதிரிங்களா, ஒரு இக்கட்டான சூழலுக்கு அந்த தண்ணீர் மோசமான நிலையில் இருக்கிறத மாற்றுறதுக்காக பயன்படுத்துகிறோம். பட்டு எல்லா நேரத்துலையும் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு துன்பத்தை கொடுக்கும். அதுக்கு அந்த தண்ணி எடுத்து பானையில் ஊற்றி வச்சுருங்க. இந்த பானையில் அந்த கழிவுகளை எல்லாம் இழுக்கிற விஷயம் இருக்குது. இன்னும் தேற்றான் கொட்டை போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் அதை தூய்மைப்படுத்த முடியும். அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போனோம்னா அது ஒரு நீர் மருத்துவம் மாதிரி போயிடும். ரொம்ப அந்தளவுக்கு போக வேண்டாம். இன்னும் அதில் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நெட்டில் யூடியூப்பில் பாருங்கள். நீரை தூய்மைப்படுத்துகிற முறையில் நிறையா இருக்குது. வாழைப்பழத்தோலை போட்டு நீரை தூய்மைப்படுத்துகிற முறை, தேற்றான் கொட்டை தேய்த்து நீரை தூய்மைப்படுத்துகிற முறை, அல்லது பாத்திரத்தில் செம்பு கம்பியை போட்டு தூய்மைப்படுத்துகிற முறை, நிறைய முறைகள் இருக்குது. ரொம்ப டீப்பாக அந்தளவுக்கு போக வேண்டாம். இதை நீங்கள் சொன்னதை பண்ணிட்டு குடிங்க. சரி, ஓகே. யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரிதானுங்களா, நிச்சயமாக ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உடம்புலேருந்து கொஞ்சம் தண்ணீர் சக்தி வெளியே போயிருக்கு. அப்போ தாகமே இல்லைனாலும் பரவாயில்ல, சிறிது தண்ணீர் குடிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் நீரை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விதிகள்.
இப்போ சாதாரண நீரை ஒரு அற்புதமான சக்தி மிக்க நீராக மாற்ற முடியும் உங்களால். இப்போ உயிரற்ற தண்ணியை குடிக்கிறது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இந்த ஆரோ வாட்டரில் ஒரு மீன் எடுத்து போட்டிங்கன்னா மீன் உயிர் வாழாது, செத்து போயிடும். நீங்கள் வேணால் சேலஞ்சாக பண்ணி பாருங்கள். சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க, கார்ப்பரேஷன் தண்ணி, இந்த பக்கம் ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க, ரெண்டுலேயும் 2 மீனை விடுங்க, எது எவ்வளோ நாள் உயிர் வாழுதுன்னு பாருங்கள். ஆரோ வாட்டரில் போகிறது செத்து போயிடும். நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க ஒரு தண்ணியை. அது ஆறுனதுக்கப்புறம் அதில் எடுத்து மீனை விடுங்க, அதில் ஆக்சிஜன் இல்லாமல் அது செத்து போயிடும். ஆமாம், சரிங்களா? அப்போ நீரை தயவு செய்து சரியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிதாக நீங்கள் மாற்றம் பண்ணுறப்ப உங்கள் உடம்புல கொஞ்சம் மாற்றம் வரும். இப்போ இந்த ஊரில் தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருப்போம். நீங்கள் திடீர்னு ஒரு திருச்சி போகிறீங்க, ஒரு காஞ்சிபுரம் போகிறீங்க, சென்னை போகிறீங்கன்னா அங்கே போய் தண்ணி குடிக்கிறப்ப உங்கள் உடம்புல ஒரு சிறு மாற்றம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? வெளியூரில் போய் தண்ணி குடித்தா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஊர் தண்ணியில் ஒரு 100 சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல ஒரு 200-300 பாக்டீரியா வைரஸ் இருக்குதுன்னா நம்ம ஊர் தண்ணியை குடித்து அந்த 100 பாக்டீரியாவை அழிச்சிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற 200-300 பாக்டீரியா அப்படியே இருக்கும் நம்ம உடம்புல. இதே வெளியூருக்கு போய் ஒரு தண்ணியை குடிக்கிறீங்கன்னா அந்த ஊர் தண்ணியில் அந்த மண்ணில் வேற விதமான சக்திகள் நிறைய இருக்கும். அப்போ அந்த தண்ணி உள்ளே போகிறப்ப அது இன்னொரு 100 பாக்டீரியாவை கொன்று வெளியெடுக்கும். அப்போ உங்களுக்கு சளி பிடிக்கும், அப்போ உங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ வெளியூரில் போய் தண்ணி குடித்தா எனக்கு சளி பிடிச்சிக்குது, அப்படி அல்ல. வெளியூர் தண்ணியில் இருக்கிற சக்தி உங்கள் உடம்புல இருக்கிற நோய் கிருமியை வெளியேற்றுது. இதே தான் மழை தண்ணீர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நடக்குது, மழையில் போய் விளையாடுறப்போ நடக்குது. தயவு செஞ்சு மழையெல்லாம் வந்தால் போய் நனைங்க. முதல் மழையில் மட்டும் நனைய வேண்டாம், முதல் மழை தண்ணீரை மட்டும் பிடிச்சு குடிக்க வேண்டாம். சரிதானுங்களா? அப்போ அந்த மழையில் நனையிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு குழந்தைகளை வெயிலில் நடக்கிறதுக்கு விடுறதில்லை, மண்ணில் நடக்கிறதுக்கு விடுறதில்லை, மழையில் நனையிறதுக்கு விடுறதில்லை, எங்கே வெளியே விளையாடுறதுக்கு விடுறதில்லை. எல்லாம் பொத்தி பொத்தி பிராய்லர் கோழி மாதிரி வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நோய் வருது. கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது நீர் சொல்லிட்டேன். நம்ம உடம்புல நீர் சக்தி தண்ணி குடிக்கிறது மூலமாக தான் உள்ளே போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நீரை சரியாக முறையாக நல்லா பயன்படுத்துங்க. இன்றைக்கி தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டுருக்கு. உடம்பு கேட்குறப்ப கூட நம்மளால் சரியாக தண்ணி குடிக்க முடியறதில்லை. அந்த கவனமே நம்மக்கிட்ட நிறைய இல்லை. சரிங்களா? உடம்புக்கு தேவையான தண்ணீரை அதை உணர்ந்து நம்ம அது கொடுக்கறதுக்கு பழகணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணீருடைய அளவு குறைய குறைய நம்ம கிட்னி ரொம்ப பாதிக்கப்படும். சரிங்களா? ஏன்னா அது டைலூட் பண்ணுறதுக்கு, அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தண்ணி தான் அதுக்கான ஒரு அடிப்படை சக்தி. தண்ணி வச்சு தான் அது உடம்பை சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான தண்ணி குடிச்சிங்கனாலும் கிட்னி பாதிக்கப்படும். ஒரு நாளைக்கு டாக்டர் குடிக்க சொல்லாரு 5 லிட்டர் 7 லிட்டர்னு குடிச்சிங்கன்னா தேவையே இல்லாமல் குடித்தா கிட்னி ரொம்ப லோடாகி வேலை செஞ்சு அது பாதிக்கப்படும். தண்ணி கம்மியாக குடித்தாலும் உடம்புல பல பிரச்சனைகள் உருவாகும். அதனால் தேவைக்கு அளவாக தண்ணீரை குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு முக்கியமானதை எடுத்து உடம்புக்கு தேவையாக இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அதுக்கான முறையை செஞ்சுட்டு வாங்க. சரி, நீருக்கான விஷயம். நெருப்பு, நம்ம உடம்புல நெருப்பு சக்தி இருக்கா? 98.6 டிகிரி செல்சியஸ், 36.7 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட்னு சொல்லுவாங்க. இந்த 2 அளவில் நம்ம உடல் வெப்பத்தை அளக்குறாங்க. டாக்டர்கிட்ட போய் தெர்மாமீட்டர் வச்சா அவர் ஃபேரன்ஹீட்டில் பார்ப்பார். 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்தால் உங்கள் உடம்போட வெப்பம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இது எச்சா 1 டிகிரி 1.5 டிகிரி ஆச்சுன்னா 100 டிகிரி காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க. அது ஒரு 1.5 டிகிரி தான் எச்சா இருக்குது, பெருசாக ஒன்றும் எச்சா ஆகலை. ஒரு 1.5 டிகிரி எச்சானதை நம்மளால் தாங்க முடியல. இதே 97 டிகிரி அப்படின்னு வர்றப்ப உங்கள் உடம்புல ஜன்னி வந்துடுது, குளிர் ஜுரம் வந்துடுது. அப்போ பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுதுன்னு வெப்பத்தை. சரிங்களா? வெப்ப ஓட்டம் நம்ம உடம்புல முக்கியமான விஷயம். இப்போ எப்படி ஒரு அதிகப்படியான வெப்பத்தில் உங்களால் வேலை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. கடுமையான வெயிலில் வேலை செய்ய முடியாது. இதே கடும் குளிரில் வேலை செய்ய முடியாது.
அப்போ வெப்பநிலை நமக்கு சீதோஷண நிலை கரெக்டாக இருக்கணும். உங்கள் வீட்லேயே ரொம்ப புழுக்கமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது, அல்லது ரொம்ப குளிராக இருந்தால் எப்படி இருக்குது? ஒரு மிதமான ஒரு காற்றோட்டம், ஒரு ஃபேன் லைட்டாக இருக்குது, அவங்களுக்கு அந்த காற்றோட்டத்தில் உங்களால் ஒரு நல்ல ஒரு வேலையை செய்ய முடியும். அந்த மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே வெப்ப ஓட்டம் சரியாக இருக்கணும். எச்சா போனாலும் உடம்புல வேலை நடக்காது, கம்மியாக போனாலும் வேலை நடக்காது. அப்போ நம்ம உடம்புல வெப்ப ஓட்டம் நல்லா ஓடணும். இந்த வெப்ப ஓட்டம் நல்லா ஓடுனாதான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் ப்ராப்பராக வேலை செய்யும், கழிவுகள் எல்லாம் வெளியே போகும். அப்போ இந்த வெப்பத்தை கொடுக்கறது எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு நம்ம எவ்வளோ உழைப்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வெப்ப சக்தி உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பாருங்க, கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு நோயே வராது. கடுமையான உழைப்பு எவ்வளோ நம்ம முன்னோர்கள் எப்படி உழைச்சாங்க, தாத்தா பாட்டியோட உழைப்பு எப்படி இருந்தது, ஏன் அவங்களுக்கு நோயே வரல சொல்லுங்க பாப்போம். அந்த அளவுக்கு உடலுக்கு உழைப்பு கொடுத்தாங்க. உடல்ல உழைப்பு கொடுக்கும்போது உடல்ல உஷ்ண சக்தி ப்ராப்பராக கிரியேட் ஆகும். உஷ்ணம் ப்ராப்பராக கிரியேட் ஆச்சுன்னா உடலுக்குள்ள இருக்கிற வேலைகள் எல்லாம் ப்ராப்பரான. குறிப்பாக நிணநீர் மண்டலம் அப்படின்னு நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படி இரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு தசை மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு நீக்க மண்டலம்னு மண்டலங்கள் இருக்கோ, அப்படி நிணநீர் மண்டலம்னு ஒன்று இருக்கு. நீங்க நெறி கட்டிக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா நெறி கட்டிக்குள்ள, அது அந்த நிணநீர் மண்டலத்தினுடைய செயல்பாட்டில் ஒரு செயல்பாடு. இந்த நிணநீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம உடம்புல கழிவு நீக்கத்தில் மிக முக்கியமான செயல்பாடு அதுக்கு இருக்கு. அப்போ இந்த நிணநீர் ஓட்டங்கள், நீங்கள் ரத்த ஓட்டத்துக்கு ஹார்ட் இருக்குது பம்ப் பண்ணுறதுக்கு, காற்று ஓட்டத்துக்கு நுரையீரல் இருக்குது பம்ப் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இந்த நிணநீர் ஓட்டத்துக்கு பம்பிங் சிஸ்டமே கிடையாது நம்ம உடம்புல. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடலை உழைக்க வைக்கிறீங்களோ, நடக்கிறீங்க, ஏறுறீங்க, இறங்குறீங்க, யோகா பண்ணுறீங்க, சரியா, ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஜாக்கிங் போகிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுறீங்க, அப்போது நீங்கள் உடலை இயக்கும்போது அந்த நிணநீர் மண்டலம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அதனாலதான் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல உழைப்பு என்பதே இல்லாம போச்சு நமக்கு. ஆனா நம்ம உழைக்கிறோம்னு சொல்லிட்டே இருக்கிறோம், சரிங்களா? அன்னைக்கு பாட்டியோட வேலைக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோட வேலைக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. எத்தனை வேலை அவங்க செஞ்சாங்க, நம்ம எத்தனை வேலையை செய்கிறோம். இன்னைக்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாததுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க உடல் உழைப்பை எடுத்துட்டாங்க, திட்டமிட்டு பறிக்கப்பட்டு விட்டது. ஆண்களுக்கும் அதே தான். ஏன் இவ்வளவு நோய் வருது நமக்கு அப்படின்னா, இந்த உடலுக்கு நம்ம உழைப்பையே கொடுக்கறது இல்லை. அப்போ வெப்ப சக்தி ப்ராப்பராக உற்பத்தி ஆகிறது இல்லை, கழிவுகள் ப்ராப்பராக வெளியே போகிறது இல்லை. அதனால் உடலில் கழிவுகள் தேங்குது, உடலில் பல நோய்கள் உருவாகும். அப்போ இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, நீங்கள் இந்த உடலை எந்த அளவுக்கு வேலை செய்ய வைக்க முடியுமோ வேலை செய்வீங்க. குறிப்பாக இதற்கு தான் உடற்பயிற்சியை மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. இந்த உடற்பயிற்சி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு பயிற்சின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தியை இந்த உடற்பயிற்சி நமக்கு கொடுக்கும். அதனுடைய இயக்கங்கள், உடலை இயக்க உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அப்ப வெப்ப சக்தியை கொடுப்பது உடலினுடைய இயக்கம் என்பதை நீங்க புரிந்து கொண்டு, எந்த அளவுக்கு உங்க உடலை இயக்க முடியுமா இயக்குங்க. பக்கத்தால் ஒரு கடைக்கு போகணுமா நடந்து போங்க, சரிங்களா? சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா, வாக்கிங் போங்க, சரியா? காலையில் எந்திரிச்சு பயிற்சிகளை முறையா முழுமையா செய்யுங்க. ஒரு மாடிப்படி ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, ஏறுங்க. உங்க வீடு ஒரு மாடியில் இருக்குதா, டெய்லியும் மேலே கீழே ஏறி இறங்குங்க ஒரு 10 தடவை. இதை ஒரு இதா பார்க்காதீங்க, ஐயோ மாடி வீடா, ஏறி இறங்குறது எக்ஸசைஸ். அது படியில் ஏறி இறங்குறது அவ்வளோ பெரிய விஷயம். அதனாலதான் கோயிலை கொண்டு போய் மேலே கட்டி வச்சு படியை 1000 கட்டி வச்சான். அது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ், படியேற்றம், சரிங்களா? உங்க வீட்டில் சும்மா இருக்கிறீங்களா, படியில் 10 தடவை ஏறி இறங்கு. என்னாச்சு இப்ப? அப்போ இந்த உடம்பை எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெப்பசக்தி வரும். வெப்பசக்தி வர்ற அளவுக்கு உங்கள் உடம்புல கழிவு வெளியே போகும். கழிவு வெளியே போகிற அளவுக்கு ஆரோக்கியம் வரும்.
அதனால் உழைக்கும் போது ஆரோக்கியம் வரும்னு சொல்கிறோம் நம்ம, அதான் உண்மை. அதனால் நல்லா உங்கள் உடம்புக்கிட்ட வேலை வாங்குங்க. உங்கள் உடம்பை நீங்கள் வேலை வாங்கினா அது சந்தோஷப்படும். சரியா? உங்கள் மனசு தான் கஷ்டப்படும். ஏன்னா அந்த மனசு ஒரு சோம்பேறி மனசாக இருக்கும். இந்த உடல் அப்படியே குஷியாக இருக்கும். இன்னும் நல்லா உழைச்சிங்கன்னா தான் நல்லா தூக்கம் வரும். இன்னைக்கு உடலுக்கு உழைப்பு இல்லை, வெப்ப சக்தி இல்லை, தூக்கம் வரமானது நிறைய பேருக்கு. ஏன்? உடலை வெப்ப சக்தி இல்லை. வெப்ப சக்தி இருந்தால் தான் தூக்கம் வரும். ஆமாம், அதனால தான் நான் தூங்குறப்ப நைட்டில் மிளகு போட்டு ஒரு சூப்பு குடிச்சிட்டு பண்ணுங்க. சூப்பு மிளகு உள்ளே போனால் காரம், சரிங்களா? அது வெப்பத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், உடனே தூக்கம் வரும். அப்போ உடம்புக்கு வெப்ப சக்தி இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியது. அதனால் உழைப்பை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்ததையும் சொல்லிடுறேன், ஒரு 5 நிமிடம். ஏன்னா இது விட்டுட்டோம்னா இன்னொரு டாபிக் அது தனியாக எடுக்கணும். அப்புறம் காற்று, சரிங்களா? நீர் சொல்லிட்டேன். உழைப்பு, நெருப்பு சக்தி உங்களுக்கு நல்லா இருக்கணும், உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா நல்லா உழைங்க. உடம்பு கொஞ்சம் வேலை வாங்குங்க. குளிக்கிறப்போ சரிதானுங்களா, நல்லா கீழே மேலே கையை காலை தேய்ச்சி குளிக்கிறப்போ ஒரு 10 தடவை கீழே காலை தேய்ங்க. எந்திரிங்க, கீழே போங்க, தேய்ச்சி விடுங்க. பயிற்சியாக மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன், சரிதானே? யார் வந்து கேட்க போகிறா? நல்லா கையை காலை நல்லா தேய்ச்சி குளிங்க, சரிங்களா? அதுவே ஒரு பயிற்சியாக மாறிடும். ஒரு 4 தோப்புக்கரணம் போடுங்க, ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. நம்ம பயிற்சியை முழுமையாக சரியாக பண்ணாலே போதும். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சாயங்காலம் ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, போயிட்டு வாங்க. இந்த உடம்பை நல்லா வேலை வாங்குங்க, சரிங்களா? வீட்டுக்கு ஆளெல்லாம் போடாதீங்க. பாருங்க, வேலைக்காரங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போவாங்க, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. வீட்டுக்காரம்மா எந்த வேலையும் செய்யாது, அது நோயில் படுத்து கிடக்கும். இப்படி தான் நடக்குது குடும்பமே, புரியுதா இல்லைங்களா? அப்போ உங்கள் உடம்பை நீங்கள் வேலை வாங்குறத நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ செய்யுங்க. வேலையை சடைஞ்சிட்டு செய்யாதீங்க, அது நோய் எச்சு பண்ணிடும். சந்தோஷமாக செய்யுங்க. வீட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்க. ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, சரிங்க? நல்லா கூட்டுங்க, நல்லா தொடைங்க. 2 நாளைக்கு ஒரு முறை நீங்களா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை சந்தோஷமாக செய்யுங்க. உண்மையாலுமே உடம்பு ஆரோக்கியமாக, சரிங்களா? சரி, அந்த நீர் சொல்கிறப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லாம விட்டேன். சரி, அது சொல்லிட்டுமா? சரி, நீரில் சரி, இந்த கொஸ்டின்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணேன்னா சப்ஜெக்ட் பேசாமல் விட்டுருவேன். நீங்கள் அப்புறம் பின்னாடி நான் ஒரு நாள் கேட்குறப்போ கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம், நோட் பண்ணிட்டு வாங்க. நீரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டம் இருக்கிறதுனால கிளீனிங், தூய்மைப்படுத்துறது நீரினுடைய மிக முக்கியமான பங்கு. நீர், நெருப்புக்கெல்லாம் தூய்மைப்படுத்துகிற ஆற்றல் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. அப்போ நீங்கள் வீடை துடைக்கிறப்ப தண்ணீரில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு துடைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது நம்ம வீட்டில் இருக்கிற டோட்டல் எதிர்மறையான சக்தி, நெகட்டிவை வந்து வெளியே எடுக்கும், சரிங்க? இது டாபிக் வேறு டாப்பிக்கில் பேசணும், ஆனால் தண்ணியை பற்றி பேசுகிறதுனால நான் இப்போ உங்களுக்கு அதை பற்றி பேசிடுறேன், சரிங்களா? வீடு துடைக்கிறீங்கள, தண்ணியை பயன்படுத்தி அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு, சரிதானுங்களா, ஒரு தடவை துடைச்சிருங்க. முன்னாடி நீங்கள் ஏதாவது சோப்பு இதெல்லாம் போட்டு துடைக்கிறதெல்லாம் துடைச்சிட்டு கடைசியாக துடைக்கிறப்போ உப்பு மஞ்சள் போட்டு துடைச்சாலே போதும். பட்டு உங்களுக்கு திருப்திக்கு வேணும்னா வேறு ஏதாவது போட்டு துடைச்சிட்டு உப்பு மஞ்சளை போட்டு துடைச்சிங்கன்னா இந்த நெகட்டிவான சக்திகள்னு சொல்கிறோம்ல, கண்ணு வச்சுட்டாங்க, கண்ணு பட்டுருச்சு, எதிர்மறையாக நினைக்கிறாங்க, சரிதானுங்களா, அப்படியெல்லாம் சொல்கிறீங்கள, அது எல்லாமே வெளியே போயிடும். நிறைய பேர் வீட்டில் உப்பு மஞ்சள் போட்டு முன்னாடி வாசப்படியில் வச்சுருப்பாங்க, அதுவும் வைக்கலாம், சரிங்களா? பட் மெயினாக உப்பு மஞ்சளை போட்டு தண்ணியில் கலக்கி உங்கள் வீடு துடைக்கிறப்ப ஒரு முறை துடைச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போயிடும். அதே மாதிரி நெருப்பை பயன்படுத்துகிறப்போ உங்கள் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் ஒரு தீபம் எரியிறத கவனிங்க. தீபம் எரியறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்கள் மதம் அதுக்கு ஒத்துக்கலைன்னா விட்டுருங்க. பட்டு அதற்கான வாய்ப்பு, அது சயின்டிஃபிக்காக பாருங்கள். எங்கே ஒரு தீபம், ஒரு வெளிச்சம், ஒரு வெப்பம் உருவாயிட்டு இருக்கோ அங்கே நெகட்டிவ் எதுவுமே இருக்காது, குறிப்பாக தீய கிருமிகள் அங்கே இருக்காது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலையில் எந்திரிச்சோடனே சாயங்காலமும் ஒரு விளக்கேற்றுறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை நம்மகிட்ட கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் அது இல்லை, நிறைய பேர் வீட்டில் இல்லை, நான் போய் பார்க்கறதில்ல.
சரி, முன்னோர்கள் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்து அம்மா தீபம் பற்ற வச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவாங்க. சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போட்டு தான் சாயங்காலம் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நெருப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நெகட்டிவ் எதையுமே வர்றதுக்கு விடாது. எல்லா கெட்டதையும் அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த நெருப்பு சக்தி. உங்களை பார்க்குறப்ப தீபம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, பட் அதனோட வெளிச்சம் எவ்வளோ தூரத்துக்கு பரவுது, அவ்வளோ தூரத்துக்கு அதனோட எனர்ஜி லெவலை அது விரிச்சு வச்சிருக்கும். சரிங்களா? அப்போ காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றுவது, அதே போல் மாலையில் விளக்கேற்றுவது, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சரி, இது நெருப்பு இதை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருக்கேன். காற்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். காற்று சக்தி சுவாசத்தின் மூலமாக உள்ளே எடுக்கிறோம், வெளியே போகுது. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் நல்ல காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்னை போன்ற நகரங்களில் சில இடங்களில் குருவி கூடுகள் போல மக்கள் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? சரி, அங்கேயே நல்லா காற்றோட்டமான இடத்துல வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த காற்றோட்டம் உள்ள இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்கோங்க. இன்னும் உங்கள் வீடுகளில் வாய்ப்பு இருந்தால் நல்ல ஆக்சிஜன் கொடுக்குற செடிகள், துளசி போன்ற நல்ல செடிகளை வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெறும் மரங்களில் ஆலமரம், அரச மரம் எல்லாம் மிகப்பெரிய ஆக்சிஜனை கொடுக்குற ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. அது உங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில், மரங்கள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீடுகளில் முடிஞ்ச ஆக்சிஜனுக்கான செடிகளை சிலதை வளர்த்தலாம். குறிப்பாக காற்றினுடைய சக்தியை நீங்கள் நல்லா எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஏசி பயன்படுத்தக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டம்தான், வேற வழி இல்லை. சரிங்களா? ஏசி பயன்படுத்துனீங்கன்னா அந்த காற்று முழுசாக விஷமாக மாறிடும். எப்படி ஃப்ரிட்ஜை பயன்படுத்தினா உணவு விஷமாக மாறுதோ, அப்படி நேச்சர் ஏசியை நீங்கள் செயற்கை ஏசியை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் உடல் முழுக்க விஷமாக மாறுறக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10க்கு 16 ரூமு, அந்த ரூமுக்குள்ளே ஏசி மாட்டி எல்லா கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சி ஏசி போட்டு விட்டுட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. அங்கே உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் அரை மணி நேரத்தில் தீர்ந்து போயிடும். மிச்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளேயே நீங்கள் படுத்து கிடப்பீங்க. அது அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்ப திரும்ப உங்கள் மூக்குக்குள்ளே போய் 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 உங்களுக்கு பல்வேறு நோய்களை உருவாக்கும். கன்ஃபார்மாக நோய் உருவாகும், பல நோய்கள் உருவாகும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிலத்தை விட, நீரை விட, உணவை விட, குடிக்கிற தண்ணியை விட, வெப்பத்தை விட காற்று ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு மூச்சு பயிற்சியில் சொல்லியிருக்கிறேன், 3 நிமிஷம் காற்று போகலன்னு செத்து போயிடும். அப்போ அதே கார்பன் டை ஆக்சைடு திரும்ப திரும்ப சுவாசிச்சுட்டே இருந்தால் உங்கள் உடம்புல எப்படி சக்தி வரும்? காற்று தான் மிகப்பெரிய பிராண சக்தி. அப்போ சக்தி வராது, உடம்புல நோய் தான் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் நல்லா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, காற்றோட்டம் இருக்கிற இடத்துல நம்ம உயிர் வாழணும். அது ரொம்ப முக்கியம். தூங்குற அறையில் நல்லா ஜன்னல் எல்லாம் நல்லா திறந்து காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதே போல் இப்போ எங்கள் வீட்டில் காற்றோட்டம் இல்லை சார், என்ன பண்ணலாம், எல்லா பக்கம் அடைச்ச மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கி மாட்டிக்கோங்க. 1500 ரூபாய் வரும். ஒரு ஓட்டை போட்டு, ஓட்டை இருக்கிற இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேனை மாட்டிட்டிங்கன்னா, மேலே இருக்கிறதுலே டாப்பில் மாட்டிட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற காற்றை வெளியே இழுத்துட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே ஃப்ளோவில் வந்துட்டே இருக்கும். இது மிகச்சிறந்த முறை. சரிங்களா? எப்படி சமையல் கட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுட்டு அது எப்படி அந்த சமையலில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியே எடுக்குதோ, அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் தூங்குற அறையில் மாட்டிட்டீங்க அப்படின்னா, காற்றோட்டம் வராத இடத்துக்காக சொல்கிறேன், அங்கே காற்று ஃப்ளோ நல்லா வந்துடும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த தூங்குற இடத்துல காற்றோட்டம் நல்லா இருக்கணும், நல்ல மூச்சு பயிற்சி நல்லா பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? நல்ல நுரையீரலை நம்ம பலமாக வச்சுக்கணும். நல்ல காற்றுக்கான சில மூலிகைகள் உங்கள் வீட்டில் வளர்க்க முடிஞ்சால் வளர்த்து அதனுடைய சக்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல காற்றோட்டமான இருக்கிற இடத்துல பயிற்சிகள், வாக்கிங் எல்லாம் போகிறப்ப தூய காற்று உங்களுக்குள்ளே போகும். குறிப்பாக கொசுவர்த்தி, இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொசுவர்த்தி, ஆல் அவுட், இதெல்லாம் தூக்கத்திலே நான் பேசியிருக்கேன். அது கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க.
ஏசியை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இது எல்லாம் நீங்கள் சரி பண்ணும்போது அந்த காற்றும் நமக்கு ஒரு தூய காற்றாக மாறிடும். அப்போ பஞ்சபூத சக்திகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் பரிபூரணமாக குணமாக இருக்க ஆரம்பிச்சு. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டோம், எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டோம், தூக்கம் எப்படி இருக்கணும், எப்படி மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லிட்டோம், தண்ணி குடிக்கிறது சொல்லிட்டோம், அதே போல் உழைப்பினோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பயிற்சிக்கு முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறோம். அதே போல் காற்று நம்ம நல்ல ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல இருக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ பஞ்சபூத சக்தி நீங்கள் சரியாக உள்ளெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் அனைத்தும் குணப்படுத்தப்படும். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இதை நல்லா பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ், கபாலபதி என்று ஒரு பயிற்சி. ஏன்னா பயிற்சியை நான் சீக்கிரம் முடிக்கணும். எல்லா பயிற்சியும் கற்றுக்கிறப்ப தான் உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நம்ம காற்றை பற்றி பேசியிருக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்லில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பயிற்சி, டீடாக்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து கபாலபதி. குறிப்பாக நம்மளுடைய லங்ஸ் சிஸ்டம், நுரையீரல் சிஸ்டத்தை மொத்தமாக சுத்தம் பண்ணி அடித்து துவம்சம் பண்ணும். அது புரியுதுங்களா? எல்லா கிருமியும் வெளியே ஓடிடும். சைனஸ், ஆஸ்துமா, ஈஸ்னோபோலியோ, என்னென்னவெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குதோ, மூச்சு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணப்படுத்தக்கூடிய, நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி கபாலபதி. அதை நம்ம அடுத்த சனிக்கிழமை வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருக்குது. மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை 10 to 1 இதே ஜூமில் இதே லிங்கில் காயக்கல்ப வகுப்பு 3 மணி நேரம் உங்களுக்கு இருக்குது. எல்லாரும் முழுமையாக வந்து கலந்துக்குவோம். இதுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், இது இந்த லிங்கை உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க. சரிங்களா? அவங்களையும் அந்த பயிற்சியில் கலந்து கொள்றதுக்கு சொல்லுங்கள். ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். 500 பேர் வரைக்கும் தான் ஜூமில் வர முடியும். 500 பேருக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்க யூடியூப்பில் பார்த்துக்க சொல்லலாம். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சிறப்பாக இணைஞ்சிருங்க. ஒவ்வொரு நாளும் முக்கியமான வகுப்புகள் போயிட்டுருக்கு. ஏதாவது வகுப்பு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்பில் போய் பார்த்துருங்க. அதை விட்டுட்டிங்கன்னா அந்த வகுப்பு அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அதில் என்ன சொன்னனே தெரியாது. உங்களுக்கு இந்த வகுப்பு அட்டன் பண்ண ஒரு நிறைவே இருக்காது. இன்றைக்கி வகுப்பெல்லாம் விட்டாங்கன்னா மிக முக்கியமான இழப்பு அவங்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 100% அட்டண்டன்ஸ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த வகுப்பை இத்தோடு நம்ம நிறைவு செய்வோம். நீங்கள் எல்லாம் தவநிலைக்கு வந்துடுங்க. உங்களை வாழ்த்திடலாம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுளுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், நாளைக்கு வந்து ஆடி பௌர்ணமியாக வருது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆடி பௌர்ணமி வருது. அதில் ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மந்திரம். சரிங்களா? அதை நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் காலையில் 5லிருந்து 6:30 வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 108 முறை ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு ஒரு ஞானி கொடுத்து, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் செய்து பல நன்மைகளை பெற்ற, பல செல்வத்தை ஈர்த்த, கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுறது, குழந்தைகளுக்கு கல்யாணமாகாமல் இருக்கிறது, குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக செட் ஆகாமல் இருக்கிறது, தொழில் சரியாக செட் ஆகாமல் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் சரியாவது, உடல் ஆரோக்கியத்தில் உடலில் இருக்கிற நோய்கள் குணமாவது என்று பல்வேறு நன்மைகளை அந்த மந்திரம் வந்து செய்யும். அது நாளைக்கு காலையில் நம்ம ஜூமில் வந்து நம்ம ரெகுலராக வெள்ளிக்கிழமை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ டைம் இல்லை. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். உங்கள் வகுப்பில் பின்னாடி ஒரு நாள் அதை பற்றி சொல்கிறேன். நாளைக்கு ஆடி வெள்ளியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?
ஓகே ஓகே, நான் உங்கள் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு முறை நைட்டுக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி தயார் பண்ணி நாளைக்கு நம்ம ஜூமில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த சர்வபஷ்ய தனார்சன சங்கல்பத்தை நீங்கள் பண்ணலாம். யார் வேணால் பண்ணலாம். பீரியட்ஸ் டைம் இருக்கிறவங்க மட்டும் பண்ண வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியாக இருக்கிறதுனால, சுக்கரகோரையாக இருக்கிறதுனால அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதில் விளக்கத்துக்கான வீடியோ அனுப்புகிறேன். காலையில் 5 to 6, 6:30, 1.5 மணி நேரம் ஆயிரும். 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆயிரும். 5 மணிக்கு சரியாக தொடங்கிடுவோம். நீங்கள் காலையில் 5 மணிக்கு ஜூமில் இணையணும், சரிங்களா? இது கட்டாயம் அல்ல, விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இணைஞ்சு பண்ணுங்கள். பட் இது ரொம்ப பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். இதை பற்றி நான் பின்னாடி ஒரு நாள் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம், சரிங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நாளையிலேருந்து 8, 9, 10 3 நாள் அடிப்படை பயிற்சி வகுப்பு நம்ம நேரடியாக நடத்துகிறோம். அதில் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கலந்துக்கலாம், சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி.